சிசாட் தேர்வு முறையை கைவிட வலியுறுத்தி தமிழக எம்பிக்கள் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் பார்லிமெண்டின் இரு சபைகளிலும் அலுவல்கள் முடங்கின. ஆங்கிலம் பேசுபவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று குற்றம் சாட்டப்படும் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கான நடைமுறையில் மாற்றங்களை செய்ய வலியுறுத்தி யுபிஎஸ்சி தேர்வர்கள் கடந்த சில நாட்களாக டெல்லியில் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மாணவர்களின் கோரிக்கையை ஆராய்ந்த மத்திய அரசு முதல்நிலை தேர்வின் 2ஆம் தாளில் ஆங்கில அறிவை சோதிக்கும் பிரிவுக்கான மதிப்பெண்கள் தரவரிசை பட்டியலில் கணக்கில் கொள்ளப்படாது என்று லோக்சபாவில் அறிவித்தது. ஆனாலும் போராடி வரும் மாணவர்கள் சிசாட் தேர்வு முறையை முற்றிலும் ரத்து செய்யும் வரை போராட்டம் நீடிக்கும் என்று அறிவித்துள்ளனர். இந்த பிரச்சனையை ராஜ்யசபா செவ்வாயன்று கூடியதும் எதிர்க்கட்சிகள் கிளப்பின. காங்கிரஸ், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், அதிமுக, திமுக, சமாஜ்வாடி, பகுஜன் சமாஜ் கட்சிகளின் உறுப்பினர்கள் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கான முதல்நிலை தேர்வுகளை அனைத்து பிராந்திய மொழிகளிலும் நடத்த வலியுறுத்தினர். சிசாட் தேர்வு முறையை முழுவதுமாக கைவிட வேண்டுமெனவும் கோஷங்களை முழங்கினர். Dr. Mehtrian, 1 minute, please. 1 minute. சபை தலைவர் ஹமீத் அன்சாரி அமைதி காக்கும்படி வலியுறுத்தியும் யாரும் கேட்கவில்லை. இதனிடையே சிவில் சர்வீசஸ் தேர்வுக்கான கேள்வித்தாளை தமிழில் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சபையின் மைய பகுதியை தமிழக எம்பிக்கள் முற்றுகையிட்டனர். இதனால் அமைதியற்ற சூழல் நிலவியதால் சபையை 12 மணி வரைக்கும் அன்சாரி ஒத்திவைத்தார். மீண்டும் சபை கூடிய போதும் இதே பிரச்சனையில் அமளி நீடித்ததால் ராஜ்யசபா மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. उसमें भारतीय भाषाओं का सवाल भी है. इस सीसेट के चलते ये देखिए 2011 सर 2011 में है ना, आप जो है वो जो कन्नड़ के विद्यार्थी हैं वो 5 हो गए, 5 हो गए, और जो वो तेलुगु देशम के जो बच्चे हैं वो 117 की जगह 9 हो गए. Please don't interrupt. Wait. Please behave properly. 14. They are reduced to 14. यानी ये सवाल ये है कि संपूर्ण भारतीय भाषाओं के बच्चों का संख्या सीसेट के लगने के बाद कम हुआ है. லோக்சபாவில் கேள்வி நேரத்துக்கு பிறகு சிவில் சர்வீஸ் தேர்வு பிரச்சனையை காங்கிரஸ், அதிமுக, சமாஜ்வாடி உள்ளிட்ட கட்சிகள் எழுப்பின. இதனால் ஏற்பட்ட அமளி காரணமாக முதலில் அரை மணி நேரத்துக்கும் பிறகு பிற்பகல் வரையிலும் சபை ஒத்திவைக்கப்பட்டது.